ரேவதி நட்சத்திரம் ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இது மீன ராசியின் முழு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த நட்சத்திரம் மிகவும் பக்தி, சேவை மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே எளிமையானவர்களாகவும் தாராள மனம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ரேவதி நட்சத்திரத்தின் பொதுச் சிறப்புகள். சுருக்கமாக, ரேவதி என்றால் நிலையின் முடிவு அல்லது காவலர் என்பதாகும். இதன் கிரகம் புதன் ஆவார். இந்த நட்சத்திரம் அன்பு, ஆதரவு, கருணை மற்றும் ஆன்மீக மேம்பாட்டை குறிக்கிறது. தேவதை பூஷன், பாதுகாப்பின் தேவதை. அடையாளம் தாம்பூலம் அல்லது மீன். பூஜ்யமான தெய்வம் மகாலட்சுமி அல்லது மகா திருமால். ரேவதி நட்சத்திரத்தின் பாதங்கள். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியின் 16-40 முதல் 30 வரை காணப்படும். இது 4 பாதங்களில் பிரிக்கப்படும். ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உள்ளன. முதலாம் பாதம் மீன ராசி. குணாதிசயம். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அமைதியான மனநிலையை பெறுவார்கள். இவர்களிடம் அதிகமான சிந்தனை ஆற்றல், திட்டமிட்ட செயல்பாடு காணப்படும். அறிவுத்திறன், புத்திசாலித்தனம், கற்பனை வளம் மற்றும் நிதானமான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும். கல்வி மற்றும் தொழில். கல்வியில் அதிக ஆர்வம் காணப்படும். ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், மதபோதகர் அல்லது உளவியலாளர்களாக அவர்களால் செயல்பட முடியும். குறை. சில சமயங்களில் மிகவும் மனச்சோர்வை அனுபவிக்க நேரிடும். இரண்டாம் பாதம் மீனராசி. குணாதிசயம். இது மிகுந்த புத்திசாலித்தன்மை மற்றும் வெளிப்படையான ஆளுமையை கொண்ட பாதமாகும். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் திறமையான பேச்சாளர்கள் ஆவார்கள். அறிவுத்திறன். விவாதங்களில் வெற்றி பெறுவர். வணிகத்தில் திறமையாக இருப்பர். தொழில், வணிகம், பொருளாதாரம், சட்டம் மற்றும் மேலாண்மை துறைகளில் வெற்றி பெறுவர். குறை. அதிக தன்னம்பிக்கை சில நேரங்களில் கொஞ்சம் தீங்கிழுத்து விடக்கூடும். மூன்றாம் பாதம் மீனராசி. குணாதிசயம். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கலை மற்றும் கற்பனை திறமையில் மிகுந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் நல்ல கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், ஓவியர்களாக இருக்கலாம். அறிவுத்திறன். கற்பனையான சிந்தனை, கலைநயம், செழுமையான கற்பனை திறன். தொழில், கலை, இசை, எழுதும் துறைகள், திரைப்படம், நாடகம் போன்ற துறைகளில் சாதனை செய்வர். குறை. பதட்டம், மனமைதி குறைவாக இருக்கும். நான்காம் பாதம் மீனராசி. குணாதிசயம். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுவர். குடும்ப மற்றும் சொத்து பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்துவர். அறிவுத்திறன். பொருளாதாரமாக செல்வம் சேர்க்கும் திறன், சேமிப்பு மேலாண்மை அதிகம் இருக்கும். தொழில், பணத்துறை, வங்கி, சொத்து மேலாண்மை, பத்திரங்கள் முதலிய துறைகளில் வெற்றி பெறுவர். குறை. சலிப்பும், எளிதில் சோர்வு அடையும் நிலையும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரத்தின் ஆண் மற்றும் பெண் குணாதிசயங்கள். ஆண் குணாதிசயம். ஆண்கள் நிதானமானவர்களாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும். அவர்கள் நேர்மையாக செயல்படுவர். வாழ்க்கை நிலை. இவர்களுக்கு கல்வியிலும் வேலை திட்டங்களிலும் சிறந்த எதிர்காலம் உள்ளது. சிறந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வர். குறைகள். சாமானியமாக உடல் சோர்வை அனுபவிக்க நேரிடும். பெண் குணாதிசயம். பெண்கள் அன்பு மிகுந்தவர்களாகவும் சுயநலமில்லாதவர்களாகவும் இருப்பர். அவர்கள் குடும்பத்தை பெரிதும் மதிப்பார்கள். வாழ்க்கை நிலை. நல்ல ஆரோக்கியம், சந்தோஷமான திருமண வாழ்க்கை, குழந்தைகளின் மேம்பாடு போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவர். குறை. மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரத்தின் பலன்கள். மனநிலை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி மற்றும் தனிமை மிக முக்கியம். ஆன்மீக ஆர்வம் அதிகம். தியானம் மற்றும் யோகத்தில் அதிக ஈடுபாடு காணப்படும். உடல் ஆரோக்கியம். சிறிய உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம். சுவாச கோளாறுகள் அல்லது எளிதில் சோர்வடைவது போன்றவை காணப்படும். சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி காணலாம். தங்கள் வாழ்நாளில் மேம்பட்ட பொருளாதார நிலை அடைவார்கள். பரிகாரங்கள். திருமால் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மை தரும். துளசி திதி செய்தல் பலன் கூட்டும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஜபம் செய்வது அவர்களுக்கு மன அமைதியை வழங்கும். வெள்ளி அல்லது சனிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை துணையை மிகவும் அன்பும் மரியாதையும் காட்டுவர். குடும்பத்தில் அமைதி, பரஸ்பர புரிதல் மற்றும் பணிவு அதிகமாக காணப்படும். திருப்பங்கள். கடத்திர தோஷம் அல்லது பிற குடும்ப தொடர்பான தோஷங்கள் இருக்கலாம். அதற்காக திருமால் வழிபாடு செய்ய பரிகாரம் செய்யலாம். நிலம் வாங்கும் போது சுவாச கோளாறுகள் ஏற்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் மற்றும் மன அமைதியை அடைவது முக்கியம். அவர்களுக்கு தியானம், யோகா மற்றும் தியான முறைகள் மூலமாக மன அமைதி அதிகமாக இருக்கும்.
இவ்வாறு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த மன அமைதியுடன் ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை அடையும் ஆழ்ந்த குணாதிசயங்களை கொண்டவர்கள் ஆவார்கள்.